இந்த உலகத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டும் மாறி மாறி வரும், இரவு பகல் மாறி மாறி வர்ற மாதிரி வெற்றி தோல்வி இது ஒரு மனிதன் வாழ்க்கையில் மாறி மாறி வரதான் செய்யும். தோல்வியை கண்டு தோண்டு போகிறதும் வெற்றியை பார்த்து ஆண் வாயை திறக்கிறதும் இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் முன்னேற முடியாது. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்தோட ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத நல்ல ஹியூமர் கலந்து ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸோட இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நிறையா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நிறையா இருக்காங்க. தம்பி ராமையா, கருணாகரன், கோவை சரளா, ஒருகல் ஒரு கண்ணாடி மதுமிதா, மனோபாலா, சித்ரா லட்சுமணன் அண்டு பவர் ஸ்டார், லாட் ஆஃப் சிங்கம்புலி, நிறையா சரண்யா மேடம், ஜெயபிரகாஷ், நிறையா நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. முடியும் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட மூலதனம், முடியாது அப்படிங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக அந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 3 ஹீரோயின், அவங்க ஆல்ரெடி தெலுங்கில் ஃபேமஸ் ஆனவங்க. டிம்பிள் சோப்ரா, அம்பிகா சோனி அண்டு ஸ்ராவியான்னு 3 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஜீவனுக்கு வந்து இந்த ஏற்கனவே நாணவனிலையெல்லாம் அந்த நிறைய பொண்ணுங்களோட பண்ண அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வேறு ஒரு கலரில் அந்த 3 பொண்ணுங்களோட போர்ஷன் இருக்கும். அண்டு ஓவராலாகவே இது வந்து ஒரு படம் பார்க்குற எல்லாம் அவர் ஜெயித்தோடனே நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாசிட்டிவான படம் இந்த படம். ஒரு டைலாக் இருக்குது அதில், சின்னவன் பெரியவங்கிறது லைஃப்பில் கிடையவே கிடையாது. சின்ன முள் பெரிய முள்ளுன்னு நம்ம கடிகாரத்தில் எடுத்துட்டால் கூட பெரிய முள் வந்து நிமிஷத்தை தான் காட்டும், ஆனால் சின்ன முள் தான் மணியை காட்டும். ஸோ சின்னது பெருசுன்றது லைஃப்பில் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் போராடினா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு படம். அண்டு ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்தில் வந்து 4 பாட்டு பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. கரகாட்டக்காரங்கள் எப்படி வாழைப்பழம் காமெடி ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் ஜெயிக்கிற குதிரையில் வாழைப்பழம் சாங் ஃபேமஸ் ஆகும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பியாரிலால் குந்தச்சா என்னுடைய நண்பர். கதை கூட கேட்கல, சார் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நீங்கள் ஜெயிக்கிற குதிரை, அதுக்கேற்ற டைட்டில் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னா பண்ணுங்கள், எவ்வளோ செலவு வேணும் நான் பண்ணுறேன், உங்கள் கூட நான் ஒரு ஃப்ரெண்டாக நிற்கிறேன், நான் ப்ரொடியூசராக நினைக்கல, உங்களோட ரசிகன் நான், உங்களை நான் ரசிச்சிருக்கேன் நிறையா படங்களில், இந்த படத்தை எனக்கு ஒரு ஹிட்டு படமாக கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கண்டிஷனும் கிடையாது. படம் ஹிட் ஆகணும், ஜெயிக்கணும், டைட்டிலை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இரவு பகலாக ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன். நன்றி.